வணக்கம் ட்ரேடர் சசி. ட்ரேடிங் தொடர்பான சந்தேகங்களை கேள்வி பதிலில் இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோங்க. இது 20வது பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில்களை வந்து கரெக்டாக வந்து கொடுக்க பார்க்குறேன் நான். ஸோ முதல் பதிவாக வந்து ஏப்ரல் ஐ ஸ்டார்ட் டு வாட்ச் யுவர் வீடியோஸ். வென் ஐ ஸ்டார்ட் இன் த பிகினிங் ஐ காட் so much curiosity to watch daily. Still 1% also not decreased to watch your videos. Reason simple ideas is working 90%. That's all. Welcome back, குரு. சிம்பிள் ஐடியாஸ் வந்து நிறைய விஷயங்களில் வாழ்க்கையில் வந்து வேலை செய்யுங்க. அந்த சிம்பிளான ஐடியாவை விட்டுட்டு நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கற்றுக்கணுன்னு அது பின்னாடி போய் கற்றுக்க முடியாமல் ரொம்ப ஃபஸ்ட்ரேட் ஆகி அது ஒரு மாதிரியாக வந்து போயிட்டு இருக்கோங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து சிம்பிளான விஷயம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரொம்பவே எளிமையான ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். அப்போது சிம்பிளான விஷயமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்துங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். திரும்ப 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 ஒரே விஷயந்தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, ரிப்பீட்டடாக நடக்குது. அதை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். சரியா? வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு. வணக்கம் அண்ணா, இப்போது எனக்கு மலையின் ஏற்ற இறக்கங்கள் எங்கு என்று தெரிந்தன. நான் மிக குறைந்த காலத்தில் கற்றுக்கொள்ள நீங்கள் தான் காரணம். வாழ்க நின் குலம் பல்லாண்டு. ரொம்ப நன்றிங்க. இது இது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப வந்து சில சில பேர்த்துக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்குது. நீங்கள் வந்து குறைந்த காலத்தில் வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அது எளிமையான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தேன்னா டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்பவே சந்தோஷம். நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த முக்கியமான பதிவுங்க. ஒரு 2 வரியாக இருந்தாலும் இதில் நிறைய அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோவை முழுவதும் பார்க்குறோம். தினமும் ஒப்பீடு செய்து பார்க்கிறேன். நான் எங்கு தவறு செய்கிறேன் என்று வீடியோ எப்போ வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் மனம். முதல்ல ரொம்பவே நன்றிங்க. ஏன்னா நான் வந்து திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் முதல்ல வந்து அனலைஸ் பண்ணிவிடுங்க. பகுப்பாய்வை நீங்கள் முடிச்சிருங்க. இப்படி தான் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் எல்லா டயக்ராமு, கோடு, அனலைசிஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிருங்க. முடித்ததுக்கு அப்புறமா என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு 2த்தையும் வந்து கம்பேர் பண்ணுங்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த தினம் ஒரு பார்வை அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. தினமும் கூட மார்க்கெட்டில் என்ன நடக்குது, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி, இந்த இண்டெக்ஸ்லலாம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சில நேரங்களில் க்ரூட் ஆயிலில் கூட என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிடுங்க. வெறுமனே வீடியோ பார்த்து பிரயோஜனமே இல்லைங்க. அதை நீங்கள் ரொம்பவே சிறப்பாக செய்கிறீங்க. ரொம்பவே மகிழ்ச்சி. இதை தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் நான் என்ன சொல்ல வரேனோ அதை விட இன்னும் கூட நீங்கள் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. ஐ லவ் சீக்வன்ஸ். ஒரு ஸ்மைலி வேறு, சிரிப்பு வேறு போட்டிருக்காரு. எதுக்காக போட்டிருக்காருன்னு தெரில. ஐ லவ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட்டுங்க. அது ஃபாதர் ஆஃப் ட்ரேடிங் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் அப்படின்ட்டு. அந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து எந்த அளவுக்கு போய் சேர்ந்ததுன்னு தெரிலங்க. இதை இன்னும் கூட வந்து நல்லா உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன். திடீர்னு வந்து அது பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்த ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு. இந்த சீக்வன்ஸை வந்து நான் வந்து எப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி இப்படி வரும், இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கும், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாது, கீழே போகும்போது வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி அவன் பாட்டுக்கு வந்து கீழே போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு நான் வந்து தெளிவாக சொன்னேன். இதைத்தான் சீக்வன்ஸுன்னு சொன்னேன். முதல்ல எடுத்தோன்னே வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ, அந்த விஷயத்தை லோயர் லோ, இந்த விஷயத்தை பற்றி சொல்லி பார்த்தேன் நான். அது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. அதுக்கப்புறம் சீக்வன்ஸுன்னு சொன்னேன். அப்போது ஒரு விஷயத்தை வந்து திரும்ப 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 இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தேன். அதுவும் போய் சேர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து இல்லை. அது உங்களோட கனெக்ட் ஆகலை. நல்லாவே புரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம். படிக்கட்டில் இறங்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ படிக்கட்டில் இறங்குறான், படிக்கட்டில் ஏறுறான்னு சொன்ன உடனே டக்குன்னு நிறைய பேர்த்துக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை தான் நான் இவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்கிறேன், ட்ரெண்ட் லைன் சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி வருது, இந்த மாதிரி வந்து மேலே இப்படி 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 போகிறதுல நம்ம இது தெரியாதனால சும்மா ட்ரெண்ட் லைன் வந்து போடுறோம். இது பாருங்கள், ட்ரெண்ட் லைன் வந்தோன்னா பை ஆகுது, ட்ரெண்ட் லைன் வந்தோன்னா பை ஆகுதுன்னு சொல்கிறோம்.
அப்ப இது என்ன நடக்குது? ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணி மேல போறான். அப்டின்னா என்னது? பையர்ஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. பை பண்ணி மார்க்கெட்ட மேல கொண்டு போறாங்க. இப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்களா? மாட்டாங்க. ஒரு இடத்துல அவங்க கொஞ்சம் வந்து சுணக்கம் ஏற்படும். அந்த சுணக்கம் ஏற்படுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணாது. கட் பண்ணாம கீழ வர ட்ரை பண்ணுவான். இந்த லோவ கட் பண்ணுவான். அங்கிருந்து வந்து கீழ வருவான். இதுதான் வந்து படிக்கட்டுல ஏறி போறது. படிக்கட்டில இறங்கி வர்றது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். நம்ம ஊர்லலாம் தூண்டி கிணத்துல வந்து நம்ம வந்து நீச்சல் பழகுறதுக்கு அந்த மாரி வந்து பெரிய கிணறு இருக்கும். அதில படிக்கட்டு அந்த மாரி தான் இருக்கும். சும்மா அந்த கல்லு சந்துல எந்த இடத்துல சந்து இருக்குதோ அந்த மாரி வைப்பாங்க. ஒரு படிக்கட்டு கிட்டவே இருக்கும். ஒரு படிக்கட்டு தூரமா இருக்கும். ஒன்னத்துல கைய வச்சு புடிச்சு கிடிச்சு தான் ஏறுற மாரி இருக்கும். ஒரு இதில வந்துட்டு டக்குனு வந்து அப்படியே ஏறி போற மாரி இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில படிக்கட்டுன்னு சொன்னேன். உடனே அது வந்து கிளிக் ஆச்சு. அது நெறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மார்க்கெட்ட நீங்க சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இறங்கி தான் வந்திருக்கும். அந்த ப்ரீவியஸ் ஹைய வந்து கட் பண்ணவே மாட்டான். ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கூட வரலாம். ஆனா கட் பண்ண மாட்டான். இதுவரைக்குமே நீங்க என்ன பண்ணுவீங்க? செல் தான் பண்ணுவீங்க. அது எவ்வளோ தூரம் இந்த மாரி வந்தாலும் இப்படியே தான் வரும். இங்க வந்துட்டானா, இத கட் பண்ணி மேல வந்துட்டான்ல, அடுத்த லெவல்ல வந்து மறுபடியும் வந்து கீழ போய்ட்டான் பார்த்தீங்களா? அடுத்த லெவல் எக்ஸாக்ட்டா இந்த லெவல்ல வந்து அப்படியே நின்றுக்குது. அப்ப இங்க இந்த பேஜ்ல நீங்க பார்க்குறதுல என்ன நடந்திருக்குது? பிரைஸு பொறுமையா இறங்கி வந்திருக்கிறான். இந்த இடத்துல ஒரே ஃப்ளாட்டா இந்த இடத்துக்கு கீழ வர முடியல. ஆனா அடுத்த நாள் ஆரம்பிச்சோன்னா, மறுபடியும் அவன் டவுன் ட்ரெண்ட வந்து ஆரம்பிச்சு கீழ போய்ட்டான். மறுபடியும் ஒரு ஃப்ளாட்டா ஒரு ஏரியா. தொடர்ந்து வந்து இறங்குறான், இல்லன்னா தொடர்ந்து வந்து ஏறுறான். இது வந்து இவ்ளோ பெரிய ரேஞ்சில நீங்க பார்க்குறீங்கல்ல, இவ்ளோ பெரிய ரேஞ்சில பார்க்குறதும் ஒண்ணு தான். இந்த மாரி வந்து ரொம்பவே குட்டியான ரேஞ்சில பார்க்குறது ஒண்ணு தான். ஸோ படிக்கட்டு வந்து இங்கே இருக்குது. இதுக்கு மேல வந்து ஒரு 25 நிமிஷமா வந்து அவனால போ முடியல. கீழ படிக்கட்டில இறங்கி கீழ வர்றான் பார்த்தீங்களா? அப்போ மறுபடியும் ஏற ஆரம்பிச்சோன்னா, மறுபடியும் மேல ஏறான். மறுபடியும் இறங்குறான் கீழ. தொடர்ந்து நடக்குது. அதனால நான் வந்து அத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அத வந்து ஐ லவ் சீக்வென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இத பேர மாத்தி படிக்கட்டுன்னு மாத்திட்டோம். இன்னும் கூட நெறைய பேர போய் சேர்ந்திருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப சந்தோஷங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. ஐ எம் எ பிகினர். யூ ஹேவ் கிவன் சச் எ கான்ஃபிடென்ட் லெவல். எவ்ரி டே ஐ வாட்ச் யுவர் வீடியோ அண்ட் அனலைஸ் தட். வெரி ப்ரவுட் டு லேர்ன் ஷேர் மார்க்கெட் பிகாஸ் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷங்க உங்களுடைய மெசேஜ படிச்சதில. ஆனா, ரொம்பவே பிகினிங்ல இருந்து நான் வந்து ஷேர் மார்க்கெட்ட வந்து உங்களுக்கு வந்து கத்துக் குடுக்கல. அது ஒரு சின்ன குறை இருந்துகிட்டு தான் இருக்குது. அத தாண்டி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். அதனால வந்து ரொம்பவே பேசிக்கான விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கூட என்னால வந்து சொல்ல முடியல. அது சொல்றதுக்கான நேரமும் இல்ல. பேசிக் அப்டின்னா இந்த கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகுது? ஏன் பை பண்ணணும்? ஏன் செல் பண்ணணும்? ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வந்து இந்த கேண்டில்ல எங்க மார்க் ஆகுது? இந்த மாரி ரொம்பவே, ரொம்பவே பிகினரா இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் என்னால வந்து வீடியோ பண்ண முடியல. அது இனிமேலும் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. ஓரளவுக்கு நீங்க வந்து அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நீங்க என்னோட சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ வில் ஃபைண்ட் சம் பியூட்டிஃபுல் வீடியோஸ். லெசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரியறதுக்கான லெசன்ஸ் வந்து நெறையா வந்து குடுத்துருக்கிறேன். இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க போய் பார்க்கலாம். ஸோ யாரா இருந்தாலும் பிகினரா நீங்க வந்து வர்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் இந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னு அவசியமே இல்ல. ட்ரேடிங் ஒரு ஏமாற்று வேலையா அப்படிங்கிற வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க பார்த்து கண்டிப்பா கத்துக்கணுங்கிறது இந்த மாரி விஷயங்கள். ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும். 5 ஹை ப்ராஃபிட்டபிள் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? இந்த மாரி முக்கியமான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா ட்ரேடிங் செய்வதற்கு இண்டிகேட்டர் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்லாம் இதெல்லாம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்காக குடுக்குற வீடியோஸ். இத வச்சு உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஆனா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எளிமையான முறையில சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி இத்தன வீடியோஸ் வந்து இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம்ல எப்படி வந்து அனலைசிஸ் பண்ணி, எப்படி வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் பகுப்பாய்வின் முக்கியத்துவத்தை. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பயம் வருது? சைக்காலஜிக்கலா எவ்வளோ பிரச்சனை வருது? ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா. எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் பாருங்க. பார்த்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ கடைசியா பார்த்துக்கலாம். இந்த என்ட்ரி எக்ஸிட் எப்படி ட்ரேட் எடுக்கணும்? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாரி விஷயங்கள நெறைய இதெல்லாமே பிகினர்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கிறேன். ஆனா ஆனா பார்த்துக்கங்க ரொம்பவே பிகினிங்கா ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாதுங்க. எனக்கு அது சொல்லுங்க அப்டின்னா, அது தொடர்பான வீடியோஸ் நான் இன்னும் பண்ணவே இல்ல.
அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே பூஸ்டப் ஆகும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் எல்லா மெத்தட்ஸுமே. சரிங்களா? அதனால் ரொம்ப நன்றிங்க. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அடுத்த பதிவுங்க. மெனி தேங்க்ஸ் ஃபார் யுவர் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இன் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த சார்ட். ஸோ அதுதாங்க ரொம்ப முக்கியம். அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இதை ரீட் பண்ண தெரியணும். நான் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, என்னால் இதை வந்து ரொம்ப வேகமாக சொல்ல முடியும். பாருங்கள், இது ஹை வரைக்கும் போச்சு, இந்த லோ கட் பண்ணல, இப்படி இப்படி வந்தான், இந்த இடம் வரைக்கும் வந்தான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனான், கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, இந்த ட்ரெண்டை கட் பண்ணால் போவான், கட் பண்ணல, நேராக கீழே வந்தான், இப்படி போயிட்டான். சொல்ல முடியும், என்னால் வேகமாக சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்கிறது இல்லை. ரொம்ப நிதானமாக நிறுத்தி பொறுமையாக உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ பொறுமையாக பேசவே மாட்டேன். ரொம்ப வேகமாக பேசுவேன். நான் சத்தமாக பேசுவேன். ஆனால் எல்லாமே வந்து மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ட்ரேடிங்னாலே பொறுமை ரொம்பவே அவசியங்க. என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போதே அது ஒரு தெரப்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்லேயே உங்களை பொறுமையாக்கிடணும் அப்படின்ட்டு தான். ஏன்னா வேகமாக பார்த்து அடுத்த வீடியோ பார்க்க போனீங்கன்னா அது செட் ஆகாது. பொறுமையாக நிதானமாக ஒரு வார்த்தையும் உங்களுடைய மனசில் பதியணும். அதுக்காக தான் அவ்வளோ பொறுமையாக வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப வேகமாகவும் பேசுவேன். அதே மாதிரி நான் இதை பார்த்து 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 சலிச்சு போச்சு எனக்கு. ஒரே மாதிரியே வந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த. அப்போ நான் ஒரே விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த விஷயத்தை எவ்வளோ வேகமாக என்னால் பேச முடியும், நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் வந்துட்டு இந்த சார்ட் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அந்த சார்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கலாமா வேணாமா, ஒருவேளை நீங்கள் ட்ரேடு எடுத்த உடனே ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக போவோங்க. நீங்கள் மார்க் வச்சுருப்பீங்க, இந்த மார்க்கில் வந்து ட்ரேடு எடுப்பீங்க, ட்ரேடு எடுத்த உடனே கன்ஃபார்மாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கண்டிப்பாக போகும். போச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் எவ்வளோ வேகமாக வெளியில் வர்றீங்க, அதில் தான் இருக்குது ட்ரேடிங் ரகசியமே. அதில் தான் இருக்குது உங்களுடைய வெற்றியுடைய ரகசியமே. இப்போ தான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் படிக்கட்டில் இறங்கி போகிறான் அப்படின்னு. இது கம்ப்ளீட்டாக இறங்கி வந்துகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு, மேலே வரைக்கும் போயிடுமா அப்படின்னு. போகலை, கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கீழே போகிறான். அப்படியே சரிஞ்சு அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு போச்சுன்னா எப்படி போவான், அந்த மாதிரி போயிட்டே இருக்குதா. புதுசாக லோ வச்சுட்டு கீழே போயிட்டே இருக்கிறானா. சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்த்தா தெரியும். இதுதான் சார்ட் ட்ரேடிங். பார்த்தோன்னா வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க தெரியும். அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்லாம். ஸோ ஒரே விஷயம் வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்குது. அந்த நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிக்க தெரியணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சார்ட் ரீடிங், சார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெரிஞ்சுது அப்படின்னாலே அடுத்து தான் நீங்கள் ட்ரேடு எந்த இடத்துல எடுக்க போகிறீங்க, அந்த பிரச்சனையே வரும். அதுக்கப்புறம் இந்த பயிற்சியெலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எவ்வளோ கேபிட்டல் தேவை, எப்படி ட்ரேடு எடுக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் டைம், நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைம் எடுத்துக்கணும். காலேஜில் சேர்ந்துட்டீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷம் உங்களால் ஒன்றும் வேலைக்கெலாம் போக முடியும். நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்துருக்கிறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பார்ட் டைம் வேலை வேணால் பார்க்கலாம். அந்த பார்ட் டைம் வேலை பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். படிப்பை முடிச்சிருங்க. பரீட்சை வச்சு பரீட்சையில் நீங்களே பாஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளார வாங்க. அது வரைக்கும் நீங்கள் சும்மா ஒரு 10,000 வச்சு லைட்டாக போட்டு பார்க்கலாம், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா 10,000 மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். எத்தனை 10,000 போட்டாலும் அப்சர்வ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், எவ்வளோ பணம் இருந்தால் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும். சரியா? சரி, ஓகே. விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு நோ த ப்ரைஸ் ஃபால் அண்ட் ரைஸ் பாயிண்ட்ஸ் த்ரூ ஹையர் ஐ லோயர். அதான் இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் ஆல் பிகினர்ஸ். கண்டிப்பாங்க. இந்த மார்க்கெட்டை இந்த மாதிரி யாரும் வந்து இதெல்லாம் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து யாருக்கும் வந்து சொல்லி தர்றது இல்லைங்க. இதை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்தி நிறைய பயிற்சி பண்ணி கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு காட்டுங்க. சரியா? வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. இந்த பதிவுலாம் நான் வந்து படித்து காட்டுறதுக்கான காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் எனக்காக வந்து நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ பெரிய மெசேஜ் வந்து டைப் பண்ணி, இது கேள்வி இல்லைன்னா கூட வாழ்த்து செய்தியாக இருந்தால் கூட படிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்கள் காணொளியை பார்த்து நான் பயிற்சி செய்து வருகிறேன். என் தவறுகளை நீங்கள் பதிவிடும் தினம் ஒரு பார்வை பதிவின் மூலம் பார்த்து திருத்திக் கொள்கிறேன். கொஞ்ச நாள் தான் இது நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க அனலைஸ் பண்றதும், நான் அனலைஸ் பண்றதும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. நீங்க தினமும் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா. ஏன்னா ஒரே விஷயம் தானே நடந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில 2 பேருடைய அனாலிசிஸும் மேட்ச் ஆயிடும். ஸோ மேட்ச் ஆனதுலேருந்து இன்னும் நீங்க இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கனால ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் ஆகி கூட இருந்திருக்கலாம். இப்போ உங்கள அந்த முதல் படிக்கட்டில கொண்டுட்டு வந்து நான் விட முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அந்த இடத்துலேருந்து நீங்க போகும்போது இன்னும் வேகமா நீங்க போவீங்க. அதாவது இன்னும் கூட எளிமையாகறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்குது. அதனால தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? உங்களை இந்த வகுப்பு வர்த்தகம் பழகும் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கிறது. வர்த்தகம் பயிலும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அண்ணா. ரொம்ப சந்தோஷங்க. நெறைய பயிற்சி பண்ணுங்க. நீங்க இப்போ வந்து நீங்க இந்த இந்த ஃபேஸ்ல இருக்கிறீங்க. இதுக்கப்புறமா வந்து அதாவது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அனாலிசிஸ் பண்றதுல சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது. அத வந்து தினமும் ஒரு பார்வை பார்த்து ஓரளவுக்கு நீங்க கரெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா கரெக்ட் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க நல்லா பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பீங்க. பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு புரிஞ்சிருச்சுன்னு ட்ரேடிங்ல கால் எடுத்து வைக்காதீங்க. புரிஞ்சாலும் பரவாயில்ல. அந்த நேரம் வர்ற வரைக்கும் காத்திருங்க. அதுக்கப்புறமா 6 மாசம், 1 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு பரீட்சை வச்சு அதில பாஸ் ஆகி, அதுக்கப்புறமா நீங்க என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவா வந்து போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சவங்க. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. அண்ணா வணக்கம். ஒவ்வொரு முறையும் கடை திறக்கும்போது முடிவு எடுக்கணும்னு சொல்றீங்க. அது புரியவில்லை. எப்படிப்பட்ட முடிவு எடுப்பது என்று புரியவில்லை. உங்கள் சிஷ்யர்களுக்கு விளக்கமாக சொல்லுவோம். நீங்க தினம் ஒரு பார்வை வந்து தினமும் கூட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் வந்து நம்புறேங்க. அது இல்லாம நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல இருக்க இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற இந்த முக்கியமான வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து ட்ரேடிங் தொடர்பான வீடியோஸ், பொதுவான கருத்துக்கள விட்டுட்டு ட்ரேடிங் தொடர்பான வீடியோஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்ப நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 1 ஹவர் சார்ட்ல நீங்க போயிட்டு பேங்க் நிஃப்டி போனீங்க அப்படின்னா, என்ன நடந்துட்டு இருக்குது? தொடர்ந்து வந்து சில கேள்விகள்லாம் நான் வந்து எதிர்கொள்றேன். என்னன்னா, இந்த மாரி கேப் அப் ஆகுது. கேப் அப் ஆகிட்டே இருக்குது. கீழ வரும்போது வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டான்றேன். நீங்க ஹோல்டே பண்ணாதீங்கங்கிறேன். நீங்க ட்ரேட்ஸ வந்து என்னைக்குமே வந்து ஹோல்டு பண்ணவே பண்ணாதீங்க. சும்மா அப்படியே ஒரு அனாலிசிஸ் பண்ணி வைங்க. இப்போ நம்ம இதில ஒரு ஜென்ரலா ஒரு அனாலிசிஸ் வந்து சும்மா அப்படியே பண்ணுவோமா? இங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்குது? தொடர்ந்து வந்து இந்த ரேஞ்சில வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க பிரைஸ். தொடர்ந்து இந்த ரேஞ்சில வந்து சப்போர்ட் எடுக்குது. எங்கிருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட அக்டோபர் மாசத்துலேருந்து வந்து இந்த மாரி வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. அக்டோபர் ஆரம்பத்துலேருந்தே இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மேல போகுது. இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மேல போகுது. ஆனா, ஒரு தடவ கீழ வந்திருக்கு. முன்னாடி ஒரு தடவ கீழ வந்திருக்குது. அத விட இன்னொரு தடவ கீழ வந்திருக்குது. அத விட இன்னும் ஒரு தடவ வந்து கீழ வந்திருக்கு. இத இப்படி கனெக்ட் பண்ண முடியுமா உங்களால? சும்மா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால பிரயோஜனம் இல்ல. இருந்தாலும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த கோட போட்டு வச்சுட்டீங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மேல இப்படி போயிருக்குது பிரைஸ். இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து மேல போயிருக்குது. அப்ப என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த இடத்துலேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு பிரைஸ் இப்படி போகும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. சரியா? ஏன் அந்த மாரி முடிவு பண்றீங்க? ஏற்கனவே போயிருக்குது. ஏற்கனவே மேல தான் போயிருக்குது. ஏற்கனவே மேல போயிருக்குது. மறுபடியும் இங்கேருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க வந்து இது பண்றீங்க. அதே மாரி இந்த இடத்துல நீங்க இப்படிலாம் கனெக்ட் பண்ணிலாம் வைக்கிறீங்க. சாரிங்க. இப்படி வந்து ஒரு கனெக்ட்டும் பண்ணி வைக்கிறீங்க. அப்ப இந்த கனெக்ஷன்லாம் வந்து நீங்க இப்படி வந்து போயிட்டு இருக்குது. அதனால இப்படி போகும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களுடைய அனாலிசிஸ். நான் என்ன சொல்றேன், நீங்க போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து பிரைஸ் வந்த உடனே பைக்காக நீங்க வந்து முயற்சி பண்றீங்க. அந்த இடத்துக்கு 5 மினிட்ஸ் போயிடலாமா? தெரியுதுங்களா? இந்த இடம் எக்ஸாக்ட்டா. இந்த இடத்துல நீங்க பைக்கான முயற்சியில இறங்குறீங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்கிருந்து மேல போகும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு ஏத்த மாரி இப்படி ட்ரெண்டும் பண்றான். அப்ப இந்த மாரி ஸ்லாண்டிங் ட்ரெண்டுன்னா என்ன ஆகும்? மேல பிரேக் ஆகும்னு நம்ம நெறைய தடவ பார்த்துருக்கிறோம். அப்போ மேலேருந்து கரெக்ட்டா கீழேயும் வருது. கீழ இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக்கா இந்த மாரி வந்து போயிட்டு இருக்குது.
அப்போ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலன்னா மேலே போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல் நாள், ஏன்னா அடுத்த நாள் வந்து பிரேக் ஆகிடுமா, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிடுமா, அதனால் முதல் நாளே இது தொடர்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற கால் ஆப்ஷன், அப்படி இல்லைனா இது வரைக்கும் வந்துடும் அப்படின்னு நினச்சி இந்த 52,000 கால் ஆப்ஷன், இந்த மாதிரிலாம் நீங்கள் போயிட்டு எடுத்து வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகட்டும் கடை திறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் சும்மா இருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதுதான் இது. ஒவ்வொரு முறையும் கடை திறக்கும் போது முடிவு எடுக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இதுதான். நீங்கள் பக்காவாக அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே அந்த மாதிரி தான் மேலே போகுது, ஏற்கனவே அந்த மாதிரி தான் மேலே போகுது, அதே இடத்துக்கு வந்துருச்சு, மேலே போயிடும், மேலே போகிறதுக்கான சிக்னலும் இங்கே வந்து இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். மேலே போகிறதுக்கான சிக்னலும் வந்துருச்சு, சூப்பர் மேலே போகுது அப்படின்னு. ஆனால் நீங்கள் ட்ரேடு எடுத்து வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆகிட்டு அவன் மேலே பிரேக் ஆகி போகட்டும், இதை கட் பண்ணினா தான் மேலே போவான். இதை கட் பண்ணி ஒரு வேளை இப்படி வரும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இதை நம்ம பார்ப்போமா, ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பார்ப்போமா. இதை வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுறீங்க. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறான், கடையை இங்கே ஓப்பன் பண்ணுறான். ஸோ இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. முதல் நாளே நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரிஸ்க், பயங்கர ரிஸ்க்கு. அந்த ஆப்ஷன்லாம் வந்து ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கீழே போக கண்ணாப்பின்னான்னு வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். ஓப்பனே ரொம்ப கீழே போய் ஓப்பன் ஆகும். அதனால தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன், ஹோல்டு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அவன் எங்கேயோ போய் இங்கே கூட ஓப்பன் ஆகட்டும், இல்லை இங்கே கூட ஓப்பன் ஆகட்டும், ஒன்றும் கவலையே இல்லை. சரியா? நைட்டு நல்லா தூங்கி கண் முழிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து இந்த ட்ரேடை பார்க்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணோன்னா மேலே போனானா கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு போச்சா ப்ரைஸு, ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணலையா, இது அட்லீஸ்ட் இதனாச்சும் கட் பண்ணி வந்து மேலே போகணும், அப்போ தான் மேலே போவான். போகாமல் கீழே வந்தானா இப்போ நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்து அவன் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன் மேலே போகும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், ஸ்லாண்டிங்காக வருது, அதனால் மேலே போயிடும். எதை கட் பண்ணால் மேலே போவோம், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் மேலே போவோம். அப்படிங்க இந்த இடம் வரும்போது தைரியமாக வந்து ஒரு பை ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க. நீங்கள் அதை எந்த லெவலில் இனிஷியேட் பண்ணுறீங்க, 194 எங்கே வரைக்கும் போச்சு ப்ரைஸு, 171 வரைக்கும் போயிடுச்சு. ஒரு 20 புள்ளி கீழே போயிருக்குது. ஃபியூச்சர்ஸில் ஒரு 30-40 புள்ளி வரைக்கும் தாங்கும். அது வரைக்கும் போயிட்டு கூட ரிவர்ஸ் வரும். அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்த லெவலுக்கு ரொம்பவே அருகாமையில் இருக்கிறதுனால வெயிட் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 40 புள்ளி 50 புள்ளி போயிருந்தானா இந்த ட்ரேடை நீங்கள் லாஸை புக் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறான், எல்லாம் சாதகமாக இருக்குது காலங்காத்தால். நீங்கள் கடை திறந்த உடனே அதுக்கப்புறமா ட்ரேடு வந்து எடுத்துருக்கிறீங்க. முதல்லையே ட்ரேடு எடுத்து வைக்கல, கடை திறந்ததுக்கப்புறம் எடுத்துருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கேருந்து வந்து தொடர்ந்து வந்து மேலே போயிருக்குது. இந்த தடவை மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கணும், மேலே போயிட்டு இப்படி கீழே வந்திருக்கணும். அப்போ தான் மேலே போவான், அப்போ தான் படிக்கட்டில் மேலே ஏறி போவான். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், மறுபடியும் ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரானா, போக மாட்டான். பார்த்தீங்களா? முடிஞ்சால் வேகமாக இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து க்ளோஸ் வச்சோன்னா 50 புள்ளியை நீங்கள் லாஸை வந்து புக் பண்ண வேண்டியதான். சரிங்களா? இதே நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கும் ப்ரைஸு, அங்கேருந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு டோட்டலாக மறுபடியும் வந்து கீழே போயிட்டு இருக்கும். அப்போது இவ்வளோ பெரிய லாஸ்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கிறீங்க. ஒருவேளை நேற்றுக்கே ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா எங்கே எடுத்திருப்பீங்க, இங்கே எங்கேயாச்சும் எடுத்திருப்பீங்க. ஏன்னா மேலே போயிடும் அப்படின்னு. இன்றைக்கி ஓப்பனை இங்கே ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்கிறேன். கடை திறக்கட்டும், கடை திறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். கடை திறந்ததுக்கப்புறமா என்னாச்சு, அவன் தொடர்ந்து வந்து கீழே போயிட்டான். தொடர்ந்து கீழே எங்கே போயிட்டான், கீழே போயிட்டான். நீங்கள் ட்ரேடு இந்த இடத்துல எடுத்துருந்தீங்க, நேற்றுக்கே எடுத்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மேலே வந்துடுவான். நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அவன் மேலே வர்ற பாடு தெரியல, அவன் பாடு கண்டினியூஸாக கீழே போயிட்டு இருக்கான். அப்போ இதையே நீங்கள் மாற்றி யோசிச்சுருந்தீங்கன்னா, படிக்கட்டு இறங்கி கீழே வந்துட்டு இருக்கான், இந்த லோவையும் கட் பண்ணி கீழே வந்துட்டான். அப்போ இங்கிருந்து நான் வந்து செல்ல ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் செல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் என்னாச்சு, தொடர்ந்து கீழே போயிருக்கு. ஸோ இங்கே திரும்ப அதே மெத்தட் வேலை செஞ்சுருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கான், செகண்ட் ட்ரை, தேர்ட் ட்ரை,
தேர்ட் ட்ரைலேருந்து கீழே வந்திருக்கான், மேலேருந்து கீழே வந்தாலும் 50% வந்திருக்கிறான், திரும்ப வந்து மேலே வந்திருக்கிறான். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், கடை திறந்தோன்னே தான் ட்ரேடு. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பயிற்சி பண்ணுங்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. நான் வீடியோ முழுவதும் பார்க்கிறேன், ஆனால் பயிற்சி தான் எடுக்க முடியவில்லை. நான் பயிற்சி எடுக்க முயற்சிக்கிறேன். நீங்கள் வீடியோ முழுவதும் வந்து பார்த்தாலும் வந்து பிரயோஜனம் இல்லை. நான் அதை தான் திரும்ப சொல்லுவேன். என்னுடைய வீடியோ வந்து 400க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. இந்த 400க்கும் மேற்பட்ட வீடியோஸு மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டா கூட பிரயோஜனம் இருக்காதுங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் சுயமாக நீங்களே வந்து பயிற்சி பண்ணணும். இந்த சார்ட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த சார்ட் வந்து ரீட் பண்ண தெரியணும். அது மாதிரி ரீட் பண்ண தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். என்னுடைய வீடியோ பார்க்குறதுனால உங்களால் கட்டாயமாக வந்து ஜெயிக்க முடியாதுங்க. நான் இப்போவே ரொம்ப தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ராங் கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பயிற்சி செய்யணும். கண்டிப்பாக சந்தேகங்கள் நிறையா வரும். அந்த சந்தேகங்களுக்கான விடையை வந்து மார்க்கெட்டே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். சரியான திசையில் போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டுமே என்னுடைய வீடியோவை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பயிற்சி எடுத்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்காக நான் வேலை பார்க்க முடியாது. சரி, ஓகே. நிறைய பயிற்சி பண்ணுவீங்க வருங்காலத்தில் அப்படின்னு நம்புகிறேன். பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. ஐ கேன் அப்ராக்சிமேட்லி கெட் த ட்ரெண்ட் அண்ட் என்டர் இன்டு த ட்ரேட். இதுவே தப்புங்க. அப்ராக்சிமேட்டாலாம் நீங்கள் ட்ரெண்டை வந்து பிடிச்சிங்க அப்படின்னா தப்பாயிடும். ட்ரெண்டு 2 தாங்க. மேலேருந்து கீழே வரும், இல்லை கீழேருந்து மேலே போகும். பையே இல்லைனா செல்லு. அதில் வந்து அப்ராக்சிமேட்டுக்கு வேலையே இல்லைங்க. அதனால் ட்ரெண்டை முதல்ல நீங்கள் ரொம்ப ஷியூராக வந்து தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 6 மாத காலம் வந்து கொஞ்சம் ட்ரேடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பயிற்சி மட்டும் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கே வந்து நல்லாவே இந்த புரிய ஆரம்பிச்சிடும். அந்த புரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ட்ரேடிங்கே பண்ணணும். அப்ராக்சிமேட்லாம் ட்ரேடிங்கில் வேலைக்கு ஆகாது. சரி, அப்படி அடுத்து வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, பட் டோன்ட் நோ வென் டு எக்ஸிட். அதாவது எனக்கு என்ட்ரி எடுக்க தெரியுது, ஓரளவு குத்து மதிப்பாக எடுத்துடுறாங்க என்ட்ரி, ஆனால் எக்ஸிட் என்ன பண்ணுறது? ஸோ ப்ளீஸ் கிவ் எனி கைடு அபவுட் எக்ஸிட். ஸோ எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இது அப்ராக்சிமேட்டாக ஒரு ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து கீழே இந்த மாதிரி வந்துருக்குது. இது அப்ராக்சிமேட் ட்ரெண்டு அப்படின்னு உங்களுடைய வழியிலேயே நானும் வரேன். மேலேருந்து கீழே நல்லா செல்லாகி வந்தது, ரெக்கவர் ஆகி மேலே போச்சு. நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு 50% வரைக்கும் போவோம் அப்படின்னு. ஆனால் இதில் நம்மளுக்கான ஐடியா எதுவுமே இல்லை. இப்படி வந்து ஒரு புல் பேக் இப்படி இருந்ததுன்னா, இந்த புல் பேக் வரைக்கும் வரும், வந்துட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆனால் என்ன நடந்திருக்குது, இந்த புல் பேக்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் 1, 2, 3, அதாவது இந்த 5 ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங், இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுல கடைசி முறையாக இருக்கும் 1, 2, 3. அந்த 3 தடவை வந்து முயற்சி பண்ணோம். 3 டிரைவ் பேட்டர்ன் இதில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன், அட்ரஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த 3 டிரைவ் பேட்டர்ன்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே வருது அப்படின்னா, இந்த மேலே வர்ற ப்ரைஸு இந்த இடத்துல தேங்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து தேங்கக்கூடாதுங்க. இப்படி மேலே வந்தது அப்படின்னா, ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே, சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே, இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கணும். ட்ரெண்டு வந்து மேலே போகும்போது அட்லீஸ்ட் கீழே வருதுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து போயிட்டு கீழே வரலாம். ஆனால் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி தேங்கக்கூடாது. ப்ரைஸ் அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகிருக்குது, ஓப்பன் ஆனோன்னா ஒரே இடத்துல தேங்கிருக்குது, இன்ஃபேக்ட் மேலே போயிருக்குது, இருந்தாலும் அங்கேயும் மறுபடியும் வந்து தேங்கிருக்குது. ஸோ இந்த மாதிரி 20 நிமிஷம், 30 நிமிஷம், அரை மணி நேரம் இந்த மாதிரி தேங்குச்சு அப்படின்னாலே ரிவர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரிங்களா? அதனால் இது ஒரு அடையாளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முதல்ல உங்களுக்கு எந்த அடையாளமே இல்லை அப்படின்னா, நீங்கள் இதை ஒரு இதுவாக வந்து வச்சுக்கலாம். ஒருவேளை பை ட்ரேட்லாம் நீங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, ட்ரேடை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. இது அடுத்த நாள் வந்துருச்சுன்னு இல்லாமல் இந்த இடத்துலேருந்து ட்ரேடு வந்து மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க. வரும்போது வந்து இந்த மாதிரி ஹோல்டு இருந்ததுன்னா, இந்த ஃபஸ்ட் டைம் ஹோல்டுலேயே நீங்கள் வந்து வெளியில் வந்துடுறது ரொம்பவே வந்து நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா, மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் வருது பார்த்தீங்களா, அந்த லெவலில் நீங்கள் வெளியில் வர்றது நல்லது. இங்கேயே வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து
அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆஸ் எ பிகினராக ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே வெளியில் வர பார்த்துங்க. ஒரு 200 புள்ளி கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டியில் இது வந்து கொடுத்துருக்கோம். 200 புள்ளிக்கு மேலேயே கொடுத்துருக்கோம். அதுவே வந்து போதும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்துருக்குது. அப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருதா? இந்த 2 பாயிண்ட் கிடச்சோன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சிடணும். சும்மா வரைஞ்சி வச்சுக்க வேண்டியதான். வரைஞ்சி வச்சுக்கிட்டு திரும்ப வந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு ப்ரைஸு. தொடர்ந்து சரிஞ்சு வந்திருக்குது. தடவை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த தடவை வந்து இந்த இடத்துலேருந்து மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடும் வந்து என்ட்ரு பண்ணுறீங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண ட்ரேடு அதுக்கு மேலேயே விக்கு இந்த கேண்டிலும் க்ளோஸ் பண்ணியிருக்குது. இந்த கேண்டிலும் பாடி மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்குது. இந்த கேண்டலோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க. அடுத்த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் பண்ணாலும் ப்ரீவியஸ் கேண்டலுக்குள்ளாரே இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அடுத்த கேண்டில் மேலே வருது, மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போது ப்ரீவியஸாக என்ன நம்ம பார்த்தோம்? மேலேருந்து கீழே வரும்போது இந்த லெவலில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இங்கேருந்து இப்படி வரும்போது இந்த லெவலில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஆஸ் எ பிகினராக இதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைனு கிட்ட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அது மாதிரி மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? படிக்கட்டு ஏறி மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே கூடாது. இந்த ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணுறோனோ அப்போ தான் கீழே வரும். அது வரைக்கும் என்ன பண்ணுவான்? மேலே தான் போயிட்டு இருக்கும். இப்போ மேலே வந்து மேலே போயிட்டு இருந்தவன் கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த மேலே போகல பார்த்தீங்களா? கீழே வராமலேயே மேலே போக ட்ரை பண்ணிக்குது. அப்போ கூட போகல பார்த்தீங்களா? கீழேயே வந்துட்டு மேலே போயிருக்கிறான். அப்போவும் போகல. அப்போவும் இந்த லெவலுக்கே போகல. ப்ரைஸோட வீக்னஸ் தெரியுதா? இப்படி தான் நீங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இது இந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் வந்து உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா நிறைய பயிற்சி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இப்போ வேறு இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க. இதிலெல்லாம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? தொடர்ந்து வந்து கீழே போயிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து மாற்றி பை ஆக போகுதுப்பா, இங்கேருந்து பை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன க்ளூ கூட இல்லாமல் அப்படி தொடர்ந்து வந்து கீழே போய்கிட்டே இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நேரத்திலலாம் நீங்கள் ப்ராஃபிட்ஸை வந்து அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்படி? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாத வரைக்கும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே வந்து இங்கேருந்து வந்து மேலே இப்படியே வந்ததுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி பூ மாலை மாதிரி வந்தது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் செல் ட்ரேடு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்னத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ஐக்கு மேலே போய் ஏதாவது ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. அப்படி தானே? ஓகே. அப்போ என்ன பண்ணுச்சு? ப்ரீவியஸாக கீழே வரைக்கும் நல்லா வந்துட்டு மேலே வந்தது. இந்த ஹையை பிடிச்சிக்கிட்டான். சரி, ஓகே. திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது வந்து அதே லெவலில் வந்துட்டு போனதுனால இதை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போகும்போது என்னாச்சு? போகலை. இந்த ஹைக்கு வந்து போகலை. கீழே வரைக்கும் வந்து மேலே போகும்போது இந்த ஹையே வந்து கட் பண்ணல. கீழே வரைக்கும் வரும்போது புதுசாக ஹை வைக்கல. சாரி, லோ வைக்கல. புதுசாக லோ வைக்கலன்னா என்ன அர்த்தம்? இங்கே லோ வச்சுருக்கிறான், இங்கே லோ வச்சுருக்கிறான், இங்கே லோ வச்சுருக்கான். அடுத்த தடவை ஆனால் மேலே போயிட்டு வரும்போது ப்ரீவியஸ் ஹைக்கும் போயிடுச்சு. கீழே வந்து இந்த லோவையும் வந்து கட் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? மேலே போனான்னா என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? மேலே பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட எதை கட் பண்ணோம்? இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே போனான் பார்த்தீங்களா? அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டை வந்து ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிளியராக தெரியும். ஒன்று இங்கே, இல்லைனா இது மேலே வந்ததுனாலே தாங்காதுன்னு உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அப்போ ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மேலே வந்து தான் கீழே வருது. ஒரு இடத்துலையும் இந்த படிக்கட்டு மாதிரி வந்து மேலே ஏறி வரத்தான், கீழே இறங்கி வரத்தான். இப்படியே வந்து பண்ணிக்கிட்டே தான் வருவான். நீங்கள் எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் முதல் டார்கெட்லேயே வெளியில் வர பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா மார்க்கெட் வந்து புரிய ஆரம்பிக்கும். புரிய ஆரம்பிக்க உங்களுக்கே வந்து டார்கெட்ஸ் வந்து கிளியராக வந்து தெரிய ஆரம்பிக்கும். எப்போவுமே ஆஸ் எ பிகினராக சொல்கிறேன். பிகினர்னால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் நீங்கள் பிகினர் தான். சரியா? மார்க்கெட் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து மார்க்கெட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த 2-3 வருஷம் நிறைய கற்றுக் கொடுக்கும். அப்போ அந்த நிறைய கற்றுக் கொடுக்குற நேரங்களில் நீங்கள் இந்த கீழே நான் வந்து பை பண்ணுவேன், நான் இந்த மேலே போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், மொத்தமாக 5000 புள்ளி பிடிப்பேன்,
4000 புள்ளி பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணி எதனா ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து தெரியுது ப்ரீவியஸ் லோவுக்கு கரெக்டாக வந்திருக்கிறான், பூமாலை என்ட்ரி கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் இப்படி தான் போயிருக்கிறான், இங்கேருந்து ட்ரெண்டு பண்ணியிருக்கேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த டார்கெட்டுக்காக நீங்கள் எப்போ வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ இந்த டார்கெட் உங்களுக்கு வந்து அச்சீவ் ஆகிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 15 தோல்வியை வந்து அடைஞ்சிருப்பீங்க. இந்த 15 தோல்வியோட இந்த வெற்றி வந்து 10 தான் வரும். அப்போ கூட நீங்கள் 5 வந்து மைனஸில் தான் இருப்பீங்க. அதனால் முதல்ல சின்ன 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 வெற்றியை கொண்டாட கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம பெரிய வெற்றியை கொண்டாடுறதுக்கான வழிமுறையே வேறு. அதை நான் அப்புறமா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு பெரும் பணம் வேணும். சரிங்களா? ஓகே. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் முதல் டார்கெட்லேயே வெளியில் வந்துடணும். சரிங்களா? சின்ன வெற்றி, அப்புறமா சின்ன சின்னதாக 10 10 சேர்த்து நம்ம 100 ஆக்கிடலாம், 1000 ஆக்கிடலாம், 10,000 லட்சம் ஆக்கிடலாம். லட்சத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே நிறைய வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். சரியா? நன்றி. அடுத்த பதிவு வந்து ரசிக்கக்கூடிய பதிவுங்க. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சசி சார் சார்ட்டை காதலி மாதிரி ரசித்து ரசித்து பார்க்குறாரு. காதலி எது செஞ்சாலும் அழகாக தான் இருக்கும். அவருக்கு சார்ட் அழகாக தெரிகிறது. நாம் சார்ட்டை மனைவி மாதிரி பார்க்குறோம். அதுதான் எப்போ என்ன பண்ணோன்னு தெரியாமல் முழிக்கிறோம். நாமும் சீக்வன்ஸை படிப்போம், காதலி மாதிரி ரசிப்போம். எனக்கு நான் கொடுத்து வச்சவன் தான். ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. காதலியே மனைவியாக அமைஞ்சதுனால எனக்கு முன்னாடியும் வந்து நான் ரசிச்சுட்டு தான் இருக்கிறேன், இப்போது ரசிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு கமெண்ட்டு கூட எப்படி இப்படியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் கமெண்ட்டை கூட பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே சொல்கிறேன். சார்ட் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையே நீங்கள் ரசித்து வாழ பாருங்கள். எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறோம் நம்ம? நமக்கு நல்லா தெரியும் எவ்வளோ நாள் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்ந்தோன்னா கூட நம்ம இவ்வளோ நாள் தான் வாழ்வோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். நான் பெரியவன், நீ பெரியவன், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. வாழக்கூடிய காலம் வந்து ரொம்பவே வந்து கம்மிங்க. அதில் வந்து 4 பேர்த்துக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு செய்யலைன்னா கூட பரவாயில்ல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நிம்மதியாக ஹாப்பியாக வந்து வாழ்ந்துட்டு போயிடணும். அதுதான் அந்த மாதிரி தான் நான் வந்து ரசித்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். அதனால் நீங்கள் வாழ்க்கையே ரசிக்க வந்து கற்றுக்குங்க. கூட சேர்ந்து சார்ட்டையும் கொஞ்சம் ரசிச்சிங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் சிறப்பாக வந்து இருப்பீங்க. அப்போ வாழ்க்கை இன்னுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து படிக்கட்டு மெத்தடை கற்றுக்குங்க. படிக்கட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி அடையலாம். அதைத்தான் வந்து அவர் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து சொல்லிகிட்டு இருந்தது தான் அவர் வந்து சொல்கிறாரு. அந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே இருக்கும். நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் தான் இல்லை, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் போனாலும் அதுதான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் டெய்லி சார்ட்டு கூட போயிருங்க. இந்த டெய்லி சார்ட் இது வந்து பேங்க் நிஃப்டியுடைய டெய்லி சார்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி படிக்கட்டு தான். ஏறி தான் மேலே போயிட்டு இருப்பான். கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். அப்போ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து இந்த இடத்துல மட்டும் நடக்குது, இது மட்டும் கட்டுறாங்க அப்படின்னு இது நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க. எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து அதுதான் நடக்கும். சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே போகும்போது ஐஆர்ஐ பண்ணிவிட்டு மேலே போய்கிட்டே இருப்பான். ஐஆர்ஐ பண்ண முடியாமல் ஒரு இடத்துல நின்னானா கீழே வந்துடுவான்னு அர்த்தம். கீழே கண்டிப்பாக இங்கே வந்துடுவான். இதை பிரேக் பண்ணானா இன்னும் கொஞ்சம் கீழே போவான், இன்னொரு லோ வைப்பான். ஸோ தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது. அதாவது 2008லேருந்தே இதுதான் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் வந்து பல பதிவுகளில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் காதலியாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ரசிக்க முதல்ல கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? நன்றி.